முன்னோர் காலத்துல அழகான சின்ன கிராமம். அந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே மனிதன் ராமு. ராமு சொன்னா அது பொய் இருக்காது அப்படின்னு ஊரே சொல்வாங்க. சின்ன கடை தான், ஆனா பெரிய மனசு. அண்ணா நாளைக்கு காசு தரேன்னு யாராவது சொன்னா ராமு சிரிச்சுக்கிட்டே பரவாயில்ல எடுத்துக்கோன்னு சொல்லுவான். அவன் மனைவி லக்ஷ்மி கேப்பா, ஏன் இவ்ளோ நம்புறேன்னு. ராமு சொல்வான், இந்த உலகம் நம்பிக்கையால தான் ஓடுது, அதை விட்டுட்டா மனிதன் இல்ல. ஒரு நாள் ஊர்ல கோயில் கட்ட தீர்மானம், பணம் சேகரிக்கணும். யாரும் முன் வரல. அப்போ ஊர் பெரியவர் சொன்னார், இந்த பணத்தை ராமுவிடமே கொடுக்கலாம், அவன் நம்பிக்கைக்கு பேர் போனவன். பல லட்சம் ரூபாய் ராமுவிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவன் அதை ஒரு துணில கட்டி கடையில அலமாரிக்குள்ள வச்சான். அந்த இரவு மழை, இடி, மின்னல். அந்த நேரத்துல தான் ஒரு மனிதன் கடைக்குள்ள வந்தான். நடுங்கும் குரல், அண்ணா உதவி வேணும். ராமு கேட்டான், என்னாச்சு? என் பொண்ணுக்கு ஆபரேஷன், இப்போ உடனே பணம் வேணும், நாளைக்கு சத்தியமா திருப்பி தர. ராமு அலமாரிய பார்த்தான். ஒரு நிமிஷம் மனசு தடுமாறுச்சு. இது ஊர் பணம், ஆனா இவன் நிலைமை உண்மை. அடுத்த நிமிஷமே ராமு முடிவெடுத்தான். துணியை அவிழ்த்து பணத்தை அந்த மனிதன் கிட்ட கொடுத்தான். உன் பொண்ணு பொழைச்சா போதும், பணம் பிறகு பாத்துக்கலாம். அந்த மனிதன் கண்ணீரோட சொன்னான், இந்த நம்பிக்கைய நான் மறக்க மாட்டேன் அண்ணா. மறுநாள் காலை ஊர் மக்கள் வந்தாங்க. ராமு நடந்ததையெல்லாம் உண்மையா சொன்னான். சிலர் கோபம், சிலர் சந்தேகம். அவன் வரலன்னா, பணம் திரும்ப வரலன்னா? ராமு அமைதியா சொன்னான், எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. நாட்கள் போச்சு, வாரங்கள் போச்சு, யாரும் வரல. லக்ஷ்மி சொன்னான், நீ அதிகமா நம்பிட்ட ராமா. அந்த இரவு கடை வாசலில் ஒரு சத்தம். ராமு வெளியே வந்தான். அங்கே அந்த மனிதன் கையில ஒரு பெரிய பை. அண்ணா என் பொண்ணு பொழைச்சிட்டா. பைய திறந்தான். பணம், அதோட சேர்த்து ஒரு கோயில் சந்நிதி பத்திரம். நான் அந்த கோயிலின் அதிகாரி, ஊர்ல யார் உண்மையா நம்பிக்கைக்கு தகுதியானவன்னு தெரிஞ்சுக்க தான் வந்தேன். ராமுவின் கண்களில் கண்ணீர். அந்த நாள் ஊர் புரிஞ்சுக்கிட்டது.